பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன். சார் வணக்கம். நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? அது எப்படிங்க அவர் அந்த 10 வருஷம் ரூல் அவருக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்ப நான் காலகாலமா சொல்லிட்டு இருக்கேன், பாஜக வளரலன்ட்டு. ஒரு தலைவர் பதவிக்கு கூட ஒரு 2 பேர் மனு போட முடியல, ஒரு 10 வருஷம் ஆனவர் மனு போட முடியலன்னா இது என்ன புரியல எனக்கு. நேற்றைய தினம் தான் நம்மளிடம் என்ன சொன்னாங்க, தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்றால் சில சரத்துக்கள் இருக்கு. அந்த சரத்துல ஒரு முக்கியமான சரத்து என்பது 10 வருட காலம் கட்சியில் பணியாற்றி இருக்க வேண்டும் என்று. அது நயினார் நாகேந்திரன் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வரும்போது அவர் டிஸ்குவாலிஃபை ஆகத்தானே வேண்டும். அப்ப இன்னைக்கு தலைவர் இல்லாத ஒரு நிலை தானே இருக்கிறது. அப்ப 10 வருஷமான யாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இல்லையா? தமிழக பாரதிய ஜனதா கட்சியில இல்ல 10 வருஷமான நபர்கள் இந்த வேலை நமக்கு வேண்டாப்பா, இது வம்பு எதுக்கு இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்காங்களா, மனநிலையில இருக்காங்களா என்ற அந்த கேள்விதான் என் மனதில் ஒதுக்கிறது. அதை தாண்டி நிச்சயமாக நயினாருக்கு வாழ்த்துக்கள். அவர் தான் தலைவர் என்றால் நிச்சயமாக நன்றாக இருக்கும், தமிழகத்துக்கு நன்றாக இருக்கும், பாஜகவுக்கு நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மிக முக்கியமா பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட வேண்டும், ஒரு தலைவர் மாற்றம் என்பதும் முன்னாடி அதிமுகவில் இருந்த அவர் அப்படிங்கிற அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் ஒரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ரொம்ப சுமூகமா நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதனால ஒரு தளர்வு வழங்கப்பட்டு இவர் தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க கூடாதா? இல்ல, அது கடினம். ஏனென்றால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பாமக ஏறத்தாழ பாஜக இருந்து ஒதுங்கி நிற்கின்ற ஒரு சீன் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாக்கி இருக்கின்ற கட்சிகள் அதிமுக மேல இன்னைக்கு பிரஷர் கிடையாது. அவர்கள் உடனடியாக பாஜகவோட போய் இணைந்து விடணும் என்ற பிரஷர் கிடையாது. இப்ப பாஜகவோட யாரும் இல்லை என்றால் இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் என்ன ஒரு ஜான் பட்டினம், ஐஜேகே இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அது ஒரு கூட்டணிக்கு வர வேண்டிய, பாஜக கூட கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு அவசியமே அதிமுகவுக்கு ஏற்படவில்லை இல்லையா? அதாவது இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுகவும் பாமகவும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலே போதுமே, அதுக்கு பாஜகவுடைய அவசியம் தேவையில்லை இல்லையா? அதுவும் பாஜகவுக்கு பெரிய நெகட்டிவிட்டி இருக்குது. தமிழகத்தில் இன்னைக்கும் நெகட்டிவிட்டி இருக்கின்ற ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவா தான் இருக்கிறது. அந்த ஒரு நிலையில் ஒரு சுமையை நேற்று செல்ல வேண்டும் என்ற அந்த அளவில் யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நயினார் இருந்தாலும் சரி, அண்ணாமலை இருந்தாலும் சரி, அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. என்னை பொறுத்தவரை பாஜக தன் அந்த தமிழகத்தில் இருக்கின்ற அப்புறத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப பல ப்ராஜெக்ட் பணம் கொடுக்கல என்று சொன்னால் இவர்கள் சொல்லுகிறார்கள் கொடுத்தாச்சுன்னு சொல்லுகின்றார்களே தவிர அவர்கள் அந்த உண்மை நிலையை ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதாவது இன்டர்ன் பட்ஜெட்ல எவ்வளவோ கோடிகள் ஒதுக்கினார்கள், 2000 கிலோமீட்டர் ஆஃப் ரயில்வேஸ் சொன்னாங்க. ஆனா முழு பட்ஜெட் என்ன வருகிறது? அது பல இடங்கள்ல அந்த அலோகேஷன் கட் பண்ணி மிக மிக சின்ன ஒரு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த அணுகுமுறை பாஜக அதை தவிர்க்கும் பட்சத்தில் மட்டும்தான் தமிழகத்துல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும், தமிழகத்துல ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமையும். மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொலைபேசி வாயிலாக